வணக்கம் மக்களே. உங்களுக்கு பொருள் திருடு போயிருச்சா? கடன் பிரச்சனையா இருக்கா? நம்பிக்கை துரோகம் யாராவது செஞ்சுட்டாங்களா? உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்களா? இந்த ஒரு கோவிலுக்கு போங்க. இந்த கோவிலில் போய் அங்கு நீதிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லுக்கு செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை விட்டு நீங்கள் வெளியே போகும்போதே உங்களுடைய மனக்குறையை இறக்கி வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீதி கிடைக்கும். களவு போன பொருள் கிடைக்கும். இனி யாரும் உங்களுக்கு துரோகம் செய்ய முடியாது. உங்கள் மனக்குறை எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு கோவில் தாங்க நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவில். சாதாரணமாக எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா நின்ற நிலையில் தெய்வம் இருக்கும் அல்லது அமர்ந்த நிலையில் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் சுமார் 17 அடி தூரத்தில், அதாவது 17 அடி நீளத்தில் இந்த அம்மன் படுத்திருக்கக்கூடிய, அதாவது சயன கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய படுத்திருக்கக்கூடிய கோலத்தில் இந்த அம்மனை பார்க்க முடியும். இந்த அம்மனுக்கு அப்படின்னு மிக பெரும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த அம்மன் கோவிலில் எல்லோரும் ஒரு வினோதமான வழிபாடு செய்கிறாங்க. இந்த வினோதமான வழிபாடு தான் அவங்க வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தையே கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல ஆச்சரியங்கள் இன்றைக்கும் இந்த கோவிலில் நடந்துட்டுருக்கு. இந்த கோவில் எங்கே இருக்குது? இந்த அம்மனுடைய பெயர் என்ன? இதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய வரலாறு என்ன? ஏன் இந்த மாதிரியான வினோதமான வழிபாடு செய்கிறாங்க? இது எல்லாம் நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பொதுவாக உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கா? எதிர்பாராத பிரச்சனை, வீட்டில் யாருக்காவது திடீர்னு உடம்பு சரியில்லாமல் அவங்க நடக்க முடியாமல் போகிறது, அடிக்கடி விபத்து நடக்கிறது, ஏதோ ஒரு கெட்டது நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை கோளாறுகள், செய்வினை கோளாறு எதுவாக இருந்தாலும் சரி செய்து தரப்படும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் தாங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆடி மாதம், மாசி மாதம், இந்த மாதங்கள்ல எல்லாம் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு இல்லாமல் எல்லா நாள்லையுமே பக்தர்கள் அதிகமாக குவியக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு கூட சொல்லலாங்க. முக்கியமாக எல்லா கோவில்லையுமே நம்ம முன்பு பார்த்தது போல் அந்த கடவுள் அமர்ந்த நிலையில் இருக்கிறத பார்த்துருப்போம். ஆனால் 17 அடி சயன கோலத்தில் இங்கே இருக்கக்கூடிய அம்மன் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இந்த அம்மனுடைய காலடியில் இருக்கும் அசுரன் மகுடாசுரன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த கோவிலில் ஒரு வினோதமான வழிபாடு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் களவு போகிறது, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா இங்கே நீதிக்கல் அப்படின்னு ஒரு கல் இருக்குங்க. அதாவது சிறிய அளவில் தான் இருக்குது. நீதிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கல்லுக்கு பேர். ஏன்னா நமக்கு நீதியை கொடுக்கக்கூடிய ஒரு கல் அப்படின்னு சொல்கிறதால தான் நீதிக்கல். இந்த நீதிக்கல்லில் மிளகாயை அரைத்து பூசுகிறாங்க. இந்த நமக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மிளகாயை அரைத்து பூசி வேண்டிக்கிறாங்க. இங்கே வழிபடக்கூடிய பக்தர்கள் அப்படி மிளகாயை அரைத்து பூசிட்டு வழிபாடு செய்துட்டு போகிறாங்க. அவங்க நினைத்தது நடக்குது. தன்னுடைய குறை நீங்கியது பிறகு 90 நாட்கள் கழித்து இந்த கோவிலுக்கு இந்த அம்மனுக்கு எண்ணெய் காப்பு செய்கிறாங்க. அதாவது நீதிக்கல்லில் நம்ம மிளகாய் அரைத்து பூசிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நீதி கிடைக்கும். அதன் பிறகு 90 நாட்கள் கழித்து வராங்க, எண்ணெய் காப்பு செய்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நீதி மட்டும் இல்லாமல் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கோவில் தாங்க நாம் பார்த்துட்ருக்கோம். அதாவது இந்த கோவிலில் மரத்தில் மஞ்சள் பூசியும் எலுமிச்சை பழத்தை கட்டுறது, இந்த மாதிரியான வழிபாடுகளும் பக்தர்கள் மேற்கொண்டு வராங்க. குறிப்பிட்டு இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க. அதாவது எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வழிபாடு செய்துட்டு போனாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கோவில் மாசாணி அம்மன் கோவில் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி மிளகாய் அரைத்து பூசி உங்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த கோவில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை பகுதியில் இயற்கை சூழப்பட்ட மாசாணி அம்மன் கோவில். இந்த கோவிலில் பக்தர்களுக்கு மன சோர்வையும் குறைகளையும் நீக்கக்கூடிய விசேஷ தலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
தென்னை மரங்கள் மற்றும் மலை சூழ்ந்த ஒரு அழகான இடம். இயற்கையினுடைய அழகோடு கூடிய நிம்மதியான ஆன்மீக சூழலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாசாணி அம்மன் கோவில். மனக்குறைகளை தீர்க்கக்கூடிய நம்பிக்கையோடு தான் இங்கு வந்து மக்கள் வழிபாடு செய்துட்டு போகிறாங்க இந்த மாசாணி அம்மனை. இந்த மாசாணி அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மனுடைய காலடி அருகில் அமைந்திருக்கக்கூடிய அசுரன் சிற்பம் காணப்படுகிறத நம்மளால் பார்க்க முடியும். அசுரனுடைய அந்த சிற்பம் இருக்கும். இந்த தலம் விசேஷ நாட்கள் மட்டும் இல்லாமல் தினமுமே பக்தர்கள் நிறைய வரக்கூடிய ஒரு தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கோயிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பாக இந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்யும்போது நாம் நினைத்த நீதி இங்கே கிடைக்குது. நீதினா என்னங்க? நம்மளை யாராவது ஒருத்தங்க வந்து ஏமாற்றிட்டாங்க, நாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வந்து வழிபாடு செய்துக்கிறாங்க. முக்கியமாக வேறு எங்கும் இல்லாத வழிபாடாக தான் இந்த மிளகாய் அரைத்து பூசக்கூடிய ஒரு வழிபாடு இந்த கோவிலில் நடக்குதுங்க. மனக்குறைகளை அம்மன் கிட்ட மனம் விட்டு சொல்கிறாங்க. ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், 100 கிராம் மிளகாய் இதையெல்லாம் வாங்கிட்டு வந்து கோவிலில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கல்ல ஆட்டுறாங்க. பிறகு கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீதிக்கல்ல அரைக்கப்பட்ட அந்த மிளகாயை பூசி தமக்கான நீதியை வென்றாங்க. அதற்கு பிறகு அம்மன் தனக்கான நீதியை நிச்சயமாக வழங்குவாள் என்பது மன நிம்மதியோடு திரும்புகிறாங்க. அதுக்கப்புறமா 90 நாட்கள் கழித்து மாசாணிக்கு எண்ணெய் காப்பு செய்து நன்றி கடன் செலுத்துகிறாங்க. நீதி மட்டும் இல்லாமல் பல்வேறு வேண்டுதலுக்கான ஒரு கோவில் அப்படின்னு இந்த கோவில் நாம் சொல்லலாம். முக்கியமாக பக்தர்களுடைய துயர் துடைத்து அவர்களை காப்பதில் முதன்மையான கடவுளாக இருக்காங்க இந்த மாசாணி அம்மன். அதனால தான் இங்கு பக்தர்களுடைய கூட்டம் எப்போவுமே அலைமோதி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. தன்னுடைய சன்னதிக்கு வந்து யார் வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னாலும் அவர்களுக்கு உரிய நீதியை வழங்கி குற்றவாளிகளை தண்டிக்கிறாள் இந்த நீதி தேவதையான மாசாணி அம்மன். மாசாணம் என்றால் மயானம் அப்படின்னு பொருள்படுது. மயானத்தில் வசிக்கக்கூடிய அன்னை என்பதால தாங்க இந்த மாசாணி அம்மன் அப்படின்னு இந்த நீதி தேவதையை அழைக்கிறாங்க. நீதி வழங்கக்கூடிய தேவதையாக மாசாணி அம்மன் ஏன் மாறினாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது இதற்கான புராண கதைகள்லாம் சொல்லப்படுது. சங்க காலத்தில் துளுநாட்டை நன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து ஆண்டுட்டு வர்றாரு. நன்னன் வேண்மான் நீதி தவறாதவன், யார் தவறு செய்தாலும் தயவு தாட்சணம் பார்க்காம தண்டனை அளிப்பவர் அப்படின்னு இந்த மன்னனுக்கு ஒரு பேர் இருக்குது. நன்னன் வேண்மானின் காவல் மரம் மாமரம். காவல் மரம் தெய்வத்திற்கு இணையானது. காவல் மரத்தில் பழுக்கக்கூடிய இந்த பழங்களை தெய்வத்துக்கு மட்டுமே உரியது அப்படின்னு அதை யாரும் பறிக்க மாட்டாங்களாம். அதை யாரும் பறித்து சாப்பிடக்கூடாது. அப்படி யாராவது செய்தாங்க அப்படின்னா அந்த நபருக்கு கொலை தண்டனை கொடுப்பாங்களாம். ஒரு முறை ஆற்றில் குளித்து கொண்டிருந்த கோசர் இனத்தை சேர்ந்த ஒருவருடைய மகள் ஆற்றில் மிதந்து வந்த அந்த காவல் மரத்தின் மாங்கனியை எடுத்து சாப்பிட்றாங்க. காவலர்கள் மூலமாக மன்னனுக்கு இந்த தகவல் போகுது. காவல் மரத்தில் கனியை உண்டதால் அவளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற சொல்கிறாரு நன்னன். விஷயத்தை கேள்விப்பட்ட கோசர்கள் நன்னனுடைய வேண்மானிடம் சென்று தங்களுடைய இனப்பெண்ணுக்கு எடைக்கு எடை தங்கத்தாலான பாவையையும் 81 யானைகளையும் அபராதமாக செலுத்துவதாக சொல்கிறாங்க. ஆனால் நீதி தவறாத நன்னன் வேண்மான் அதை ஏற்காம குற்றத்திற்கு உரிய தண்டனையாக அந்த பெண்ணை கொலை செய்ய கட்டளையிடுறாரு. ஒரு மாங்கனியை சாப்பிட்டதுக்காக அந்த பெண் கொலை செய்யப்படுகிறாள். நன்னன் அந்த பெண்ணை கொலை புரிந்த நன்னன் என்று தூற்றப்படுறாரு. அதாவது எல்லாரும் திட்டுறாங்க. அந்த பெண் இறந்த பிறகு அவளுடைய உறவினர்களும் சொன்ன சொல் மாறாத காரணத்தால் ஒன்று மொழி கோசர்கள் என்ற சிறப்பை பெறுகிறாங்க. கோசர்கள் அதாவது வெஞ்சினம் உரைத்து சூழ்ச்சி செய்த நன்னன் வேண்மானை பழித்து அவருடைய காவல் மாமரமான மாமரத்தை வெட்டி அழிக்கிறாங்க. அதாவது அந்த கோபத்தில் அந்த மரத்தை வெட்டி அழிக்கிறாங்க. மன்னனால் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணை மயானத்தில் சமாதிப்படுத்தி அதன் மீது அவளை போலவே ஒரு உருவம் செய்து தெய்வமாக வழிபட தொடங்குறாங்க. அவளே இன்றைக்கு மாசாணி அம்மனா நம்ம வழிபாடு செய்கிறோம்.
இறந்த பிறகு தெய்வமான மாசாணி அம்மன் இப்போது நீதி தெய்வமாக பரிபாலனம் செய்து மக்களை காத்து கொண்டிருக்கிறாங்க. மாசாணி அம்மன் கோவிலில் முதன்மையான தெய்வம் மாசாணி அம்மன் தான். மனக்குறைகளை துண்டு சீட்டில் எழுதி அம்மனுடைய கையில் கட்டிட்டோம் அப்படின்னா அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறாள் இந்த அம்மன். கோவில் பிரகாரத்தில் சப்த கன்னியர்கள் பேச்சி, துர்க்கை, மகிஷாசுரமர்த்தினி, பிள்ளையார், புவனேஸ்வரி, பைரவர் ஆகியோர் அருள்பாலிக்கிறாங்க. நீதி மறுக்கப்படுகிறது என்று நினைக்கிறவங்க மாசாணி அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று முறையிடுங்க. அனைவருக்கும் நீதி வழங்கக்கூடிய தேவதையான மாசாணி உங்களுக்கும் நீதி தேவதையாகவும் காவல் தெய்வமாகவும் இருப்பாள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மாசாணி அம்மன் பற்றிய ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.